இப்படி இருந்த காருடைய ஓல்டு ஆடியோ பிளேயர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான நல்ல கிராண்டான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டமாக மாற்றியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிமிஷத்தில் நடந்துடும். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருந்த பிளேயரை மாற்றுறது அப்படின்னு வரும்போது ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நல்ல சிஸ்டம் வாங்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10,000 கிட்ட ஆகும். பட் அதனுடைய டிஸ்பிளே அப்படின்றது இந்த அளவுக்கு பெருசாகவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பழைய பிளேயரை நீங்கள் தூக்கி போட்டு தான் புது பிளேயரை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய அந்த ப்ராசஸர் இதெல்லாமே ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதில் கார்லேயே தான் இருக்கும். பட் இப்போ டேபை வாங்கி நம்ம அது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் டேபை வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதால நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு போய்க்கலாம். கார் டிரைவிங் அப்போ இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒர்க் இருக்கிற டைமில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ணவும் செய்யலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 இடத்துல மேக்னெட் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யூசுவலா டேபுக்கு 2 இடத்துல பண்ணா போதும். இங்க 1, இங்க 1 பண்ணா போதும். பட் நம்ம ஏற்கனவே மொபைல் யூஸ் பண்ணதால இங்க 1 வச்சிருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ராவா 2 வாங்கி இங்க வச்சுட்டோம். இப்போ இங்க 1 வச்சோம், இங்க 1 வச்சோம்னா கூட நமக்கு செட் ஆகாது. இங்க வைக்கவும் முடியல. அதனால எக்ஸ்ட்ராவா 1 இருந்தாலும் பரவாயில்லன்னு இப்படி வச்சுட்டோம். அதுக்கேத்த மாதிரி டேப்லயும் பேக் சைடுல ஒரு மேக்னெட் பிளேட் குடுப்பாங்க. அதையும் டேபுக்கு பின்னாடி ஒட்டிட்டோம். இந்த மேக்னெட் மொபைல் ஹோல்டருடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 450 வரும். இப்போ இந்த பழைய சிஸ்டமையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அது அதிலேயே இருக்கும். டேபை வந்து ப்ளூடூத் மூலமா இதில கனெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம டேபில ப்ளே பண்ணக்கூடிய ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா, காருடைய ஸ்பீக்கர்ல நமக்கு கேட்கும். இதில இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருடைய பேக் சைடில கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இதில டிஸ்ப்ளே பண்ணாது. அது ஒண்ணு. ஃபோன் கால் வரும்பொழுது உங்களுக்கு இந்த காருடைய சிஸ்டம்ல அக்சஸ் ஆகாது. ஃபோன்ல தான் வரும். இந்த 2 மைனஸ் மட்டும் இதில இருக்கு. அது ஓகேனா, நீங்க தாராளமா இந்த மாரி டேப வாங்கி உங்க சிஸ்டம உடனே மாத்திக்கலாம்.